வணக்கம் நண்பர்களே. கொல்லாமை அதிகாரத்துல நாம 3வது குறள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால நான் இப்ப அந்த 4வது குறளுக்கு 4வது குறள் என்ன சொல்லுதுன்னா, நல்லாறு எனப்படுவது யாதெனில் நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழுமே. கொல்லாமைன்னா என்ன? கொல்லாமைங்கிறத அதை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய அறவினை யாதெனில் அதுதான் கொல்லாமை அப்படின்னு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் 2 குறள்ல நாம அவரு சொன்னதெல்லாம். இப்போ அறவினை இப்ப என்ன சொல்றாருன்னா, நல்லாறு எனப்படுவது யாதெனின் ஒரு ஒரு நல்ல வழி, ஒரு நல்வழியில வாழ்றோம் அப்படின்னு நாம சொல்லணும்னா அது என்ன? நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும். என்ன சொல்றாருன்னா, நல்ல ஒரு வழி அப்படிங்கிறது என்ன வழி அப்படின்னு சொன்னா, இதுதான் ஏன் நல்ல வழி அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சொல்லணும். அப்படின்னாச்சுன்னா போது நல்லாருன்னா என்ன? நல்லாறு எனப்படுவது யாதென்றும் யாதொன்றும். இந்த கொல்லாமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ மனிதர்கள் சக மனிதர்களை கொள்றாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை. யாதொன்றும் கொல்லாமை சூழும். எந்த எதுவாக இருந்தாலும், அதாவது நம்ம இடத்துல நீங்க பாருங்க, கொல்லும் பொழுது ஒரு புலிய கொல்லக்கூடிய ஒரு கட்டங்களா இருந்தாலுமேயே அந்த உயிர் இழந்து அது லைவா கோபத்துல எல்லா இடங்களையும் அப்படி சுத்திட்டு வரும்போது நமக்கு பயம்தான். அவ்வளவு ஃபெரோசியஸா அப்படி இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்ததுகள் கூட அதனுடைய உயிர்கள் கொல்லப்படும் பொழுது, அந்த புலிகள் எல்லாம் கொல்லப்படும் பொழுது அதனுடைய பரிதாப நிலையை பார்க்கும் பொழுது உயிர் தன்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு போகும்போது எல்லாமே மிக பரிதாபத்திற்கு உட்படுகிறார். நேற்று கூட எங்க வீட்டுல ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். எங்க இருந்தோ வீட்டுல எல்லா இடமும் லாக் ஆயிடுச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு பூனை வீட்டுக்குள்ள பூச்சிட்டு அது வீட்டுக்குள்ள அது என்னமோ எப்படி நினைச்சு குளிச்சதோ தவறி விழுந்து ஒரு இடத்துல விழுந்துச்சோ யாருக்கும் தெரியாது. விழுந்துட்டு கீழே வந்தாச்சு.
வந்த உடனே வீட்டுக்குள்ள ஓடி வந்து வீட்டுக்குள்ள ஓடி வரும். அப்போ அத கண்டா வந்து அவ்வளவு ஒரு பூனை தான். பூனை தான். ஆனாலும் இப்போ வந்து எதுக்காக வருதுன்னா வெளிய போறதுக்காக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. இந்த நேரத்துல ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. கதவு திறந்திருந்தா அது பாட்டுக்கு போயிரும். கதவு பூட்டி இருக்கு. அதுக்கு போறதுக்கு வழி இல்ல. இருக்கிற 2 பேரு அத வந்து அந்த கதவ திறக்கிறதுக்கு எழும்புனோம்னா, அது வந்து அந்த பூனை வந்து மேல பாயும். மேல வந்து அந்த பராண்டும், திடீர்னு கடிச்சிரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படியே ஒரு உறைஞ்சு நிக்கிற ஒரு நிலை. இங்க போறதுக்கு வழி. ஒரு தடவ போயிட்டு திருப்பி உள்ள வருது. அப்பவும் என்ன அப்பவும் எதுவும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கு எப்படி ஏன்னா, நாம வந்து எழும்பும் பொழுது அது நம்மள தாக்க வர்றதாகத்தான். அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலை. ஆனா என்னன்னா, அது ஒரு ஒரு நல்வாய்ப்பு என்ன ஆகி போச்சுன்னா, அது இது வந்து திருப்பி வந்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு போகுது. வெளியே போயிடலாம். அங்க வந்து என்னன்னா, ஒரு ஜன்னல் வந்து திறந்து கிடக்கு. இந்த ஜன்னல் திறந்து கிடந்த உடனே அது பெட்டு மேல ஏறி அந்த ஜன்னலுக்குள்ள அப்படியே இப்படியே போட்டு நெளிச்சு வெளியே போயிடுச்சு. இது வந்து அதுக்கும் தர்ம சங்கடமான நிலை இல்ல, நமக்கும் தர்ம சங்கடமான நிலை இல்ல. ஆனால் இந்த மாதிரி இப்படி வந்து எந்த உயிர்களா இருந்தாலும் நம்மள வந்து தாக்க வருதே இது பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு நாம வந்து அதுகளை கொல்லும் பொழுது அதுகள் பரிதாப நிலையா அது ஒரு புலியாக இருந்தாலும் அப்படி அந்த மாதிரிதான் வந்து உலகத்தினுடைய எல்லா உயிரும் நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதென்றும் கொல்லாமை சூழும். அப்படிப்பட்ட கட்டங்கள் வரும் பொழுது கூட கொல்லாமை அது நாம வந்து அது வெளியே போனதுக்கு உள்ள வழிய உண்டு பண்ணி அதை வந்து வெளியே அனுப்புறது. ஆனா அதுகளை வந்து நம்ம அடிச்சு துன்புறுத்தி அதுகளை வந்து கொல்லணும்னு அந்த நிலைக்கு நமக்கு நடக்கும். அதை நம்ம செய்யணும். ஆனா இது எந்த அளவுக்கு வந்து நாம வந்து அந்த அந்த சம்பவங்களை வந்து நினைச்சு பார்க்கும்பொழுது வேற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா வேற மாதிரி ஒரு நிலைகள் தான் வரும். அத வந்து என்னன்னு சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட ஒரு இதாக இருந்தாலும் ஆனா வந்து ஒரு உயிரை வந்து கொல்லும் பொழுது அதுக்கு வந்து கொல்லப்படும் மிருகம் எதுவாக ஒரு பெரிய யானை பார்க்கும் பொழுது பெரிய ஜைகாண்டிக் ஃபிகர் அது வரும்போது அந்த கண்டாலே அதிர்ச்சி அடைகிற ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த யானை வந்து திடீர்னு ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின்ல அடிபட்டு அப்படியே கிடக்கு. அதே மாதிரி மற்ற பெரிய பெரிய மிருகங்கள் இதுகளை எல்லாம் அந்த எதனாலேயோ இல்லது மனிதர்களாலேயே வேட்டையாடப்படும் யானையை. இந்த ஒரு காரியத்தை வந்து நாம செய்யக்கூடாது. யாதொன்றும் எந்த ஒரு இதாக
சரி நண்பர்களே, அடுத்து என்ன இருக்கு அதுவரை